வெனிசுலா நாட்டு அதிபர் மடுரா அவரை அத்துமீறி ஒரு சுதந்திர உள்ளே புகுந்து அவரோட அரண்மனையில் அவரோட படுக்கை அறையில் ட்ரம்ப்போட அதிகாரிகள் உள்ளே புகுந்து அவரை தூக்கி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து சிறைப்பிடிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க டாபிக் உள்ள போகிறோம். வெனிசுலா நாட்டு அதிபர் மடுரா அப்படி பேரை கேட்கும் போதே ஒரு கம்பீரமாக இருக்குது. மடுரானா தமிழில் அர்த்தம் பிரைட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளிச்சம் அப்படிம்பாங்க. மடுரா அந்த வெனிசுலா நாட்டோட அதிபர், அதாவது இந்த கியூபா, அந்த ஃபர்கினோ ஃபாசா அந்த நாடுகளுக்கெல்லாம் அருகில் உள்ள நாடு தான் அந்த வெனிசுலா நாடு. அந்த வெனிசுலா நாடு ஒரு சுதந்திர நாடு. ஆனால் அந்த நாட்டோட அதிபர் மடுரா அவர் என்னன்னா அந்த நாட்டில் எப்படின்னா சுயநலமாக செயல்பட்டுருக்கிறாரு. அந்த நாட்டில் போதிய மருத்துவ வசதி, போதிய சாலை வசதி, மக்களோட அடிப்படை தேவைகளுக்கு சில வசதிகள் இல்லாத அவருக்கு மட்டுமே சுயநலமாக சில வசதிகளை மக்களுக்கு ஒரு ஃபேவராக இல்லாமல் அவருக்கு மட்டும் சுயநலமாக சில இதெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அந்த நாட்டுக்குள்ளவரை போதை பழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் ஃப்ரீடமாக விட்டார். யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அவர் சொல்லலை. அதாவது அதை ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு போதைப் பொருள் ஊடுருவதுன்னா அதை கண்டிக்கணும், அதை தடுக்கணும், அந்த மாதிரி செயல்களில் ஈடுபடல. அதே மாதிரி என்னன்னா அந்த அங்கேருந்து மற்ற நாடுகளுக்கு கடத்துறது அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் அவர் ஒரு தடுப்பாக கொண்டு வரலை. இது மாதிரி அவர் ஃப்ரீடமாக விட்டுருக்கிறாரு. எதையுமே கண்டுக்காமல் இப்போ நார்மலாக பொதுமக்கள் எப்படி வாழ்வாங்களோ அது மாதிரி இருந்திருக்காரு. ஒரு நாட்டோட அதிபர் மாதிரியே அவர் செயல்படலை. மடுரா இந்த மாதிரி செயல்பட இது மாதிரி என்னன்னா இதை அமெரிக்கா நாட்டுக்குள்ள வெனிசுலா நாட்டினுடைய சில நபர்கள் போதைப் பொருள்லாம் கொண்டு விற்பனை செஞ்சு அமெரிக்கா நாட்டுடைய இளைஞர்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க, அமெரிக்கா நாட்டில் போதைப் பொருள் ஊடுருவுது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ரொம்ப கண்டிச்சிருந்தார். வெனிசுலா நாட்டுக்கு ஏற்கனவே நிறைய எச்சரிக்கைகள்லாம் கொடுத்துருந்தாரு. இருந்தாலும் அது தடுக்கப்படலை. அதனால் பொறுத்து இருந்து பார்த்தாரு. ட்ரம்ப் நிறைய இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இதை என்ன பண்ணுறாங்கன்னா இது எப்படி தடுக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போடுறாரு. ஸ்கெட்ச் போட்டு இதுக்காக திட்டமிடுறாங்க. எப்படி திட்டமிடுறாங்கன்னா, திட்டமிடுறது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறீங்க, என் சோஃபா இங்கே தான் இருக்குது, என் படுக்கறை இங்கே தான் இருக்கும், என் ஃபேன் இங்கே தான் இருக்கும், என் வாஷ்பேஷன் இங்கே தான் இருக்கும், என் ஃப்ரிட்ஜ் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய், அதாவது நீங்கள் இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படின்னு தேடி போகிறது கிடையாது. உங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது நேராக போனோடனே ஃப்ரிட்ஜிட்ட தன்னை மறந்து போவீங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. அதாவது எப்படின்னா, அவரோட அரண்மனைக்குள்ளே போய் அவரை தூக்கிறதுக்கு அவரோட அரண்மனையோடைய அந்த ப்ளூ பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ளூ பிரிண்டெல்லாம் கைப்பற்றி இந்த இடத்துல தான் இந்த ரூம் இருக்குது, இந்த இடத்துல தான் இந்த ரூம் இருக்குது, இங்கே தான் ஒரு படுக்கறை ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ பிரிண்ட்டை வச்சு ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு அதை வச்சு ட்ரெயின் பண்ணுறாங்க. அதை மாதிரி ஒரு மாடுலர் ஒரு வீட்டை ரெடி பண்ணி, அமெரிக்காவுக்குள்ளேயே ஒரு வீட்டை ரெடி பண்ணி, இது எல்லாமே ரொம்ப சைலன்ஸாக ரொம்ப இதாக பண்ணுறாங்க. ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கணக்கான டீம் இதை ஃபார்ம் பண்ணி ஒரு டம்மியான வீட்டை ரெடி பண்ணி, அதை ஒரு டம்மியான அரண்மனை மாதிரி ஒரு வீட்டை ரெடி பண்ணி, அதுக்குள்ளே இவங்களே கேஷுவலாக போகிற மாதிரி பல மாதங்களாகவும் பல வருஷங்களாகவும் இதை ஒரு ரெடி பண்ணுறாங்க. அதாவது மசில்ஸ், இதை எப்படி சொல்லுவாங்கன்னா மசில்ஸ் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை மறந்து, அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தன்ட்டு திடீர்னு ஒரு பொருளை வாங்கிட்டு போய் எங்கேயோ வச்சுறீங்க அப்படின்னா அது மறந்துட்டேன்னா அது இயல்பு. டெய்லி அன்றாட உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது டிவி இங்கே இருக்கும், ஃபேன் இங்கே இருக்கும். அப்படிங்கும்போது இயற்கையாக நம்ம நேச்சுராக நம்ம வீட்டில் என்னென்ன இருக்குன்னு நம்மளை அறியாமல் போய் அந்த இடத்துல உட்காருவோம், அந்த இடத்துல உட்காந்து டிவி பார்ப்போம். அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸுக்கு அவங்க மாறுறாங்க, தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்க. இது எல்லாமே அமெரிக்காவில் ட்ரம்ப் மூலியமாக நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி, எல்லாமே ப்ராக்டிஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்தது ஃபிசிக்கலாக உள்ள என்ட்ரி ஆகி அவர் வெனிசுலா நாட்டு அதிபர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, அவர் தான் அங்கே மக்களுக்கு ஃபேவராகவே இல்லையே, அதனால் அங்கே உள்ள ஆட்களை ஃபஸ்ட்டு தன்வசப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா ஃபஸ்ட்டு முடிவு எடுக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அரண்மனை மெய்க்காப்பாளர்கள்னு சொல்லுவாங்க, அதில் 3 பேரை இவங்க வசப்படுத்துகிறாங்க. அது 3 பேரில் 2 பேரை என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க அவங்களுக்கே தெரியாமல் உள்ளே புகுந்து
அதாவது சுதந்திர நாடு தானே, யார் வேணாலும் உள்ளே போகலாம். அதனால் உள்ளே போயிட்டு அந்த 2 பேரை கைப்பற்றி அந்த அரண்மனையோடைய எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கி அவர் எப்போ அதிபர் எப்போ வருவார், எத்தனை மணிக்கு உள்ளே போய் தூங்குவார் அப்படிங்கிறது. ஒருத்தரை மட்டும் விட்டுறாங்க. சரி, எல்லா டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு இவரை அமெரிக்காவுக்கே கொண்டு போயிட்டு அமெரிக்க சிட்டிசன் இவங்களே ஏற்படுத்தி கொடுத்து உங்களோட வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் பாதுகாத்துப்போம், உங்களோட சந்ததிகள்லாம் வளரலாம், நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நாட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்கள இங்கே வாழ வைக்கிறாங்க. ஒருத்தரை மட்டும் அங்கே விட்டு வைக்கிறாங்க. அது ஏன்னா அங்கே உள்ளே போகிற அன்னைக்கு அவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கடற்படை மூலியமாக வந்து கடற்வழியால் ஏரோப்ளேன் வராங்க. ஏன்னா கடற்வழியாக ஏரோப்ளேன் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, கடலோட தண்ணிக்கும் ஃப்ளைட்டுக்கும் பறக்கும்போது ஒரு 10 அடி தூரம் தான். ஏன்னா ரொம்ப ஹைட்டில் பறந்துச்சுன்னா வெனிசுலா நாட்டோட ரேடார் வந்து இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா நாட்டிலேருந்து ஃப்ளைட்டு வந்து வெனிசுலா நாட்டுக்குள்ளே போய் அவரை சிறைப்பிடிக்கிறதுக்காக போகும்போது அந்த கடல்லேருந்து ஒரு 10 அடி தூரத்தில் தான் அந்த ஃப்ளைட்டு பறக்குது. மெதுவாக அந்த கடலில் படுத்த மணிக்கே அந்த பறந்து போய் அவங்க நாட்டுக்குள்ளே இறங்கி அங்கே உள்ள சில அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ், அதாவது அந்தவருடைய மடுராவுடைய பாதுகாப்பாளர்கள்லாம், அவங்களுக்குன்னு அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ், அவருடைய பாதுகாப்பாளர்கள் அவங்களெல்லாம் தகர்த்து எறிகிறாங்க. அவங்களோட மிஷினரிஸ்லாம் அடித்து உடைக்கிறாங்க. அவங்க அரண்மனைக்கு பக்கத்தில் உள்ள ஏவுகணையெல்லாம் அடித்து உடைச்சிட்டு அவர் எப்படின்னா அப்போ தான் அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, உள்ளே போயிட்டு பெட்ரூமுக்கு போயிருக்காரு. பெட்ரூமுக்கு அப்புறம் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ளே போயிட்டால் இந்த உலகமே நினச்சாலும் அவரை வந்திக்க முடியாதான். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பான ஒரு அறை ஒன்று இருக்கான். அது வந்து எல்லா நாட்டிலையும் எல்லா நாட்டோட அதிபருக்கும் அந்த மாதிரி ஒரு இடங்கள் இருக்குது, சேஃபான இடம் இருக்குது. அந்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இவரோட பெட்ரூம் ஒன்று இருக்குது. அங்கே படுத்து அவர் மனைவியோட தூங்கிட்டு இருந்திருக்காரு. இவங்க அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லா மடுராவோட எல்லா அதிகாரிகளையும் அடித்து உடச்சிட்டு உள்ளே போயிட்டு அவரோட படுக்க அறையிலே அவரை தூக்கிட்டு வந்து கடற்படை மூலியமாக வந்து அந்த கப்பல் மூலியமாக வந்து அப்புறம் ஃப்ளைட் மூலியம் கியூபா நாட்டுக்கு வந்து கியூபா நாட்டிலேருந்து வந்து அமெரிக்காவுக்கு வந்து சிறைப்பிடிச்சு கோர்ட்டில் ஒப்படைச்சிடுறாங்க. அங்கே வந்து கோர்ட்டில் வந்து அவருக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் நாட்டில் வந்து இந்த மாதிரியான போதை பழக்கங்களை வந்து ஏன் ஊடுருவி விட்டீங்க, ஏன் தடுக்கலை அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொன்ன பதில் வந்து இவங்க வந்து இங்கிலீஷ் பேசுவாங்க, அவங்க நாட்டில் வேறு மொழி பேசுகிறாங்க. இவர் வந்து மடுரா பேசுகிற மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணி அங்கே சொல்லவும் இவர் சொன்னக்கூடிய பதில் வந்து ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. அதனால் வந்து கொஞ்ச நாளைக்கு இவர் சிறையிலே இருக்கட்டும், நம்ம என்னன்னு பேசி முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள ஜட்ஜி சொல்லியிருக்கிறாங்க. மடுராவுடைய இப்போதைக்கு உள்ள நிலைமை. அதே மாதிரி இந்த மடுராவை சிறைப்பிடிச்சதுக்கு வந்து ரஷ்யாவாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஐநா சபையும் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு அத்துமீறி ஒரு சுதந்திர நாட்டுக்குள்ளே புகுந்து ஒரு அதிபரை, அந்த நாட்டினுடைய அதிபரை வந்து சிறைப்பிடிச்சிருக்கிறீங்க. இது வந்து சுதந்திரத்துக்கு மீறிய செயல், ஒரு நாட்டினுடைய ஒரு இதையை அழிக்கிற மாதிரியான செயல். இது வந்து இது மாதிரி பண்ணுறது மற்ற நாடுகளுக்கு அச்சம் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லும்போது அமெரிக்காக்காரன் என்ன பண்ணா, மற்ற நாடு பயப்படணும் தானே நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு அவன் கண்டிப்பாக சொல்லுவானா இல்லையா? அதுதான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு 2 விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒருத்தரை வந்து என் டைமும் நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு பெரிய ஆளாக இருக்கோம்னு வச்சிங்களேன், நமக்கு பிஏன்னு இருக்காங்கன்னு வச்சிங்களேன். பிஏ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பிஏலாம் இந்த என்ன பண்ணிடணும், நீங்கள் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிடணும், இல்லைன்னா 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிடணும். தொடர்ந்து அந்த ஆட்களை நம்ம கூட வச்சுருக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மளுடைய சில விஷயங்கள் என்ன, அவனுடைய நல்லதுக்காக நம்ம திட்டுவோம். அவன் என்ன நினைப்பான், இந்த ஆள் என்னடா நம்மளை திட்டிகிட்டே இருக்கான், அவனை பழி வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரியான செயல் தான் வந்து நமக்கு இவன் நல்லதே பண்ணலை, இவனை எப்படியாவது போட்டு விட்டுறணும், எதாவது பண்ணணும், இவனை கொல்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து அதுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி தான் அந்த அரண்மனையோட மெய்காப்பாளர்கள் வந்து மடுராவை போட்டு கொடுத்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு பவரில் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபரை வந்து நம்ம வந்து ஒரு பவரில் ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு நபரை வந்து நம்ம அத்துமீறி அவங்களுடைய எல்லைக்குள்ளே போய் அவங்கள அடிக்கிறது ரொம்ப தப்பு. இது வந்து சுதந்திரத்துக்கு மீறிய செயல் அப்படிங்கிறத வந்து நம்ம ட்ரம்ப் பண்ணியிருக்கிறாரு. இதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நாடுகள்லாம் கண்டிச்சிருக்காங்க. ஓகே, நீங்கள் மடுராவை அரெஸ்ட் பண்ணது நல்லதா கெட்டதா, அதேமாதிரி மடுரா செஞ்ச செயல் நல்லதா கெட்டதாங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் மறு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ராஜ்குமார். இது பழைய ரொட்டு புது டென்ட்டு.